அண்மைச் செய்தி. எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் விழாவில் குழந்தைகள், பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். பெண்களின் பாதுகாப்பை மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் பதவியேற்ற அன்று கையெழுத்திட்டு அந்த திட்டத்திற்கு துவக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது எழும்பூருக்குரிய ராஜரத்னம் மைதானத்துல சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடி திட்டமானது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல அதற்கான தொடக்க விழாவானது நடைபெற இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக ராஜரத்னம் மைதானத்துல அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன. புதிதாக கட்டப்பட்டிருந்த விழா மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அதன் எதிரே அந்த வாகனங்கள், அதாவது சிங்கப்பெண்கள் அந்த சிறப்பு படைகளுக்கு கூடிய அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய பொலேரோ வாகனங்கள் முதல்வர் அவர்கள் கையால் திறந்து வைக்கப்படக்கூடிய வகையில ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மேடையின் வலதுபுறத்துல அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அமரக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இடதுபுறத்துல காவல்துறை அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகள் அமரும் வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் தற்போதைய உயர் பதவிகளுக்குரிய வழக்கறிஞர்களுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தாவேக தொண்டர்கள் 1000 பேருக்கு அழைப்பிதழ்கள் கொடுக்கப்பட்டு அவர்களும் இந்த விழாவில் காணும் வகையில அவருக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிங்க பெண்கள் அந்த சிறப்பு படையில் கூடிய காவலர்களுக்கான சிறப்பு சீருடைகள் கொடுக்கப்பட்டு அவர்களும் கேலரியில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 5 மணி அளவில் இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. இதற்காக காவல்துறையினருடைய அணிவகுப்புகள் நடைபெறுகிறது. அதுக்கான ஒத்திகை எல்லாம் தற்போது நடைபெற்று வருகிறது. முதல்வர் அவர்கள் வந்தவுடன் இந்த காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவினை தொடக்கி வைத்து அதன் பிறகாக சிறப்புரை ஆற்ற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 5 மணி அளவில் இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2000 பேர் பங்கேற்கும் வகையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் 2000 பேர் பெண்கள் உள்ளிட்ட தாவேகா தொண்டர்கள் வர வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு அந்த அழைப்பதில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கேலரிகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு கேலரியிலும் அவர்கள் அமர வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த சோதனைகளுக்கு பிறகாகவே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்வருக்கு அணிவகுப்பு மரியாதை நடைபெறும் நிலையில கட்சியினர் விசிலடிக்கக்கூடாது, ஆரவாரம் செய்யக்கூடாது என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரவாரம் செய்யும் பட்சத்தில் அவர்கள் கலந்து கொள்ள போலீசாருக்கு சங்கடங்கள் ஏற்படும் என்பதனால இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவர்ஜினா உள்ளிட்டோர் ஏற்கனவே இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிறார்கள். பல்லவி அவர்கள் கைக்குழந்தையோடு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார். அதே போல முன்னாள் ஓய்வு பெற்ற டிஜிபிகள் மற்றும் தற்போதைய டிஜிபிகள், ஏடிஜிபி அதிகாரிகள் அனைவருமே இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தாவேகா தொண்டர்களும் வருகை தரக்கூடிய நிலையில சரியாக 5 மணி அளவில் இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணித்து பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்றுக்காவல் பணிகள் மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடக்காமல் சிங்க பெண்கள் சிறப்பு படையினர் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில இந்த திட்டத்தின் அடிப்படையிலும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியில் உள்ள அதிகாரிகளும் அந்த மக்கள் அதிக கூடக்கூடிய இடங்கள்ல அவர்கள் அந்த ரோந்து பணியை மேற்கொண்டு இந்த படையில் இருக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்காக சிறப்பு சீருடைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சீருடை அணிந்த பெண்களும் தற்பொழுது, அதாவது காவல் படையில் இருக்கக்கூடிய பெண்களும் ஒரு கேலரியில 3ஆம் நபர் கேலரியில வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். விழா தொடங்கியவுடன் அவர்களும் முதலமைச்சர் முனையில வர வைக்கப்பட்டு அவர்களுக்கான சிறப்புகள் செய்யப்பட்டு அவர்களும் அங்க அவருக்கான உரைகள் நிகழ்த்த போது அவர்கள் வரவேற்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் சிறப்புகள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு ஐஜி, போலீஸ் எஸ்பி, 2 டிஎஸ்பிகள், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 காவல் உதவியாளர்கள், 20க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை இதுக்கு மேலாக ஒவ்வொரு
மாவட்டத்திற்கும் ஒரு எஸ்பிகள் நியமிக்கப்பட்டு ஐஜியும் மற்றும் முதல்வரின் நேரடி கண்காணிப்புல இந்த சிங்கப்பெண்கள் படை வந்துட்டு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த படையில் பணியாற்றும் போலீசாருக்கு ஒரு பிரத்யேக சீருடை ஒன்று தயாராகி அது அவையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடம் காவல் சீருடையில் இருந்தால் அவர்கள் ஒரு அச்சப்படுவார்கள் என்பதற்காக இந்த சீருடைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 5 மணி வரையில் இந்த சிறப்பு திட்டமானது துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் பொறுத்து தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஊசிகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு இந்த திட்டமானது செயல்பட இருப்பதாகவும் சிறப்பு அதிரடிப்படை சிங்க அதிரடிப்படை என்று பெயரிடப்பட்டு தொடங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவரது வாகனத்தில் ஒரு பக்கம் சிங்கம் மற்றொரு பக்கம் என்ற இருக்கும் வகையில லட்சணை உருவாக்கப்பட்டு அந்த காவல் வாகனத்திலே ரோந்து காவல் வாகனத்திலே அச்சிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியாக 5 மணி அளவில் இந்த விழாவானது தொடங்கப்பட இருக்கிறது. விண்ணோடும் உடுக்கலோடும் மங்க கடல் இவற்றோடும் பிறந்திட்ட தமிழ் மொழியை இவ்வினிய மாலை வேளையில் வணங்கி மகிழ்கிறோம். வெற்றி கொடி ஏந்தி வீரநடை போட்டு தமிழ் மண் காக்க தமிழ் பெண் காக்க புறப்படவிருக்கும் நம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவக்க விழா இனிதே நிகழ இருக்கிறது. இந்த இனிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.